Good morning. Welcome to day 21 of my November 30-day challenge. இன்னைக்கு வந்து November 21 and a Friday morning. ஸோ மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5:45 வரைக்கும் எனக்கு படிக்க டைம் இருக்கும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் படிச்சுட்டு அண்ட் தென் கிளம்பி பஸ் ஏறியாச்சு. ஸோ பஸ் ஏறினதுக்கப்புறமா பஸ்ஸில் போகும்போது ஃபுல்லாக படிச்சுட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸாம் ஹாலுக்கு தான் போவேன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதே எங்கள் ஹாலில் பவர் கட் இருந்துச்சு. நாங்கள் அங்கே உட்காந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ 9 o'clock நான் போனேன் அப்படின்னா 9:15க்கு எக்ஸாம். ஸோ அந்த 15 மினிட்ஸும் படிக்கலாம். ஸோ அந்த 15 மினிட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பவர் கட் இருந்துச்சு. அண்ட் தென் கிளாஸில் ஃபேக்கல்ட்டி வந்து எங்கள் எல்லாருக்கும் புக்லெட் கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் எழுதவும் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் பவர் வந்து திருப்பி வராது. ஸோ கிளாஸ் வந்து மாறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸாம் டைமில் இன்னொரு கிளாஸ் மாறணும். ஸோ மாறிட்டு அப்போ கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ 5 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கிளாஸில் எனக்கு பெஞ்சும் இல்லை. ஸோ அதனால் நான் வேறு ஒரு பிளேஸில் உட்காந்து எழுதி முடிச்சிட்டேன். டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மெஸ் போயிட்டு மெஸ்ஸில் என்ன ஃபுட் இருந்துச்சோ அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் 3 கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த 3 லெக்சரையுமே முடிச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு எனக்கு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி அதோட எல்லா எக்ஸசைஸும் படித்ததுனால நான் வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே படிக்கல, டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் படுத்து தூங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் டே 21. டே 22ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.